ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்ம ஊரையும் காண்கிற தேவனாயிருக்கிறார், நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். நம் குறைகளை காணுகிற வேளையில கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற நேரத்திலும் அவைகளை நாம் அறிக்கை செய்கிற வேளையில கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்ம ஊருக்கு கிருபை செய்வார். இந்த வேளையிலும் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேதவசனம், இந்த மாதத்தின் தியான வசனம் யாத்ராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனத்தின் முதல் பகுதி. யாத்ராகமம் 34 7வது வசனத்தின் முதல் பகுதி. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர். இந்த வசனத்தில் கூட 6வது வசனத்தையும் கூட சேர்த்து 6ஐயும் 7ஐயும் சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேயும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த வேளையிலும் இந்த நாளிலும் செய்திக்கு தலைப்பாக நான் தெரிந்து கொண்டது, பாவத்தை வெறுத்திடு, இரக்கத்தை காத்திடு. அதாவது நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும், தேவனால் கிடைக்கிற இரக்கத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடுவோம் கர்த்தருடைய சமூகத்துல. எங்கள் அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, என்ன காரியத்தை ஆண்டவரே சபைக்கு நீர் வெளிப்படுத்த சுத்தம் கொண்டிருக்கிறீரோ அடியன் மூலமாக இந்த நேரத்திலும் வெளிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரபிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் பாவத்தை வெறுத்திடு, இரக்கத்தை காத்திடு என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது நாம் கடந்த நாட்களில் அநேக செய்திகளை பார்த்தோம். இதே வசனத்தை வைத்து போதகரும் அநேக செய்திகளை கொடுத்தார். அந்த இடத்துல நாம் பார்த்தோம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்தோம். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன், அவர் மகாதயையுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் குற்றவாளியை மன்னிக்கிற தேவன், குற்றவாளியை தண்டிக்கிற தேவன் என்று கடந்த வாரத்தில் நாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர் என்று சொல்லி. இந்த பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவிகளை நேசிக்கிறவர். ஒரே ட்விஸ்டா இருக்குன்னு, பாவத்தை வெறுக்கிறவர் பாவிகளை நேசிக்கிறவர். அப்போ அந்த பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவிகளை எப்படி நேசிப்பாரு? அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த பாவி கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையிலே அந்த பாவியை கர்த்தர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் இரக்கமுள்ளவர் என்றாலும் பாவத்தை வெறுக்கும் சுத்த கண்ணர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நீதியுடன் செயல்படுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பாவத்தை வெறுக்கிற சுத்த கண்ணன் என்று பார்க்கும்போது ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும்போது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லப்படுகிறது. அப்போ தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே என்று சொல்லும்போது அவர் தீமையை பார்க்காதவர் அல்ல, தீமையை வெறுக்கிறவர். அவர் சுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் தீமையை வெறுக்கிறவர். தீமை என்பது பாவமாய் காணப்படுகிறது. அந்த பாவத்தை அவர் வெறுக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இதே தேவன் சங்கீதம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது, சங்கீதம் 25:8 பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவரும் உத்தமவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் நல்லவர், அவர் உத்தமர், அதாவது அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவிகளை நேசிக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம், அந்த பாவிகளுக்கு தம்முடைய வழியை தெரிவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட வேளையிலும் லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலே பாவிகளை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் அந்த உத்தமராய் காணப்பட்டாலும் அந்த நல்ல தேவன்
அந்த பாவிகளுக்கு மீது மனதுருக்கமுடையவராய் காணப்படுகிறார். அந்த பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த தேவன் காணப்படுகிறார். அந்த தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அது எப்போது? கர்த்தருக்கு நேராக திரும்புகிற வேளையில, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற வேளையில, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற வேளையில, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற வேளையில, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடைகளை ஸ்திரப்படுத்திக் கொள்கிற வேளையில அது எப்படி இருக்குமா? அந்த பாவங்கள் எப்படியாக மாறுமாம்? சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இது பஞ்சை போல் ஆக வேண்டும் என்று சொன்னால், இதுதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் விதமாக சொல்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி, அப்ப இந்த வேளையிலும் இந்த பாவியை நேசிக்கிறவர் எதை எதிர்பார்க்கிறாரு? பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறவர் அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாம் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்புகிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துல பாவ அறிக்கையை செய்து மனம் திரும்புகிற வேளையிலே அவர் தன்னை அந்த பாவியை என்ன பண்ணுகிறாரு? நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார். அந்த பாவியா இருக்கிறவர்களையும் பார்த்து என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார். ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஏசாயா 44:22. உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? நாம் பாவங்களை அறிக்கையிடுகிற வேளைகளில அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்திலே திரும்புகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அந்த அவரிடத்திலே திரும்புகிற வேளையில இந்த பாவங்கள் எப்படி இருக்கிறதாம்? கார்மேகத்தை போல அகற்றி விடப்படுகிறது. அவர் நம்மை மீட்டுக் கொள்கிற ஒரு மீட்பராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல எப்படியாக அந்த பாவங்கள் அகற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார். அப்போ நாம் ஒரு பாவியா இருக்கிற வேளையில, அந்த மனம் திரும்புகிற வேளையில, கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற வேளையில, கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையில, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேளையில, கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற வேளையில பாவங்கள் எப்படியாக மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதாம்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த பாவங்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலும் இன்னும் இந்த வேதம் பாவத்தை எப்படியாக வகையறுக்கிறது என்று பார்த்தால், முதலாவதாக பார்க்கும்போது இந்த பாவத்தை வேதம் இப்படியாக வரையறுக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். முதலாவதாக தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். அது எப்படியெல்லாம் வருகிறது? என்னென்னலாம் பாவங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களாய் எண்ணப்படுகிறது என்று பார்க்கும்போது, இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசியாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நமக்காக இரத்தம் சிந்தி மீட்கப்பட்டவர், அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், அவரே மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசியாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அதாவது நானே அவர் என்று அந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாய் விட்டால், அதாவது பரத்திலிருந்து இறங்கினவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், அவர் சகலத்தையும் படைத்தவர் என்பதை நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது,
தேவ சித்தத்தை மீறுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக இயேசுவை மெய்யான தேவன் என்று விசுவாசியாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக தேவ சித்தத்தை மீறுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த கர்த்தர் யார் என்பதை அறிந்து அவர்களே விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும். அவர்களே விசுவாசத்தை வைத்திருக்கிற வேளையில அவருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறது அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அவருடைய சித்தத்தை செய்யாதது அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்தபடி மூன்றாவதாக பார்க்கும்போது இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவனுக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தியாய் காணப்படுதல், விக்கிரக ஆராதனை செய்தல், இவைகள் யாவையும் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று வரையறுக்கப்படுகிறது. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது சக மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். இதில் பார்க்கும்போது நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவனுக்கு, நம்மோடு கூட இருக்கிற ஒருவனுக்கு ஒரு நன்மை செய்ய நாம் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம் இதை வெளிப்படுத்துகிறதாய் பார்க்கிறோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி, அப்ப கர்த்தரை அறிந்திருக்கிறவனாய் காணப்பட்டாலும் கர்த்தர் என்ன நம் மீது சித்தத்தை கொண்டிருக்கிறார், நம் மீது என்னது பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அதை செய்யாமற் போவானாகில் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்காக, இரண்டாவதாக பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது. 1 சாமுவேல் 12:23வது வசனம் 1வது பகுதியிலே சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதனாய் இருப்பேன் என்று சொல்லி, அப்போ பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது. நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன், கர்த்தருடைய பிள்ளையாய் காண்கிற வேளையிலும் பிறருக்காக, பிறருடைய நலன்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி ஜெபியாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது பாவம் செய்கிறவனை எச்சரிக்காமல் இருப்பது. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவனை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி. பாவம் செய்கிற வேளைகளிலே அவர்கள் செய்கிற பாவங்களை நாம் எச்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் வேத வார்த்தைகளை கொண்டு அவர்களை எச்சரித்து தேவனுடைய பாதைக்கு நேராய் அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி அவர்கள் பாவம் செய்கிற வேளைகளிலே நாம் அதை காணாதவர்கள் போல் இருந்தால் அது நமக்கு பாவமாய் எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நான்காவதாக பார்க்கும்போது பிறனை அவமதிப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 21வது வசனம் விதமாக சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி. அப்போ நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற வேளையிலும் பிறருடைய குறைகளை சொல்லி அவர்களை அவமதிக்கிறவர்களாக, அதாவது தரம் தாழ்த்துகிற செயலை நாம் செய்கிறவர்களாக அல்ல, அவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களை நீதியின் பாதையில் நடத்தும்படியான பாதை அவர்களுக்கு தெரிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி பிறனை அவமதித்தல் அது பாவமாக எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஐந்தாவதாக பார்க்கும்போது சபித்தல் நிறைந்த வாய் பாவம் என்று எண்ணப்படுகிறது. சபித்தல் நிறைந்த வாய். யாக்கோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாக்கோபு 2:9. பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நாம் ஒரு பட்சபாதத்தை காண்பிக்கிறவர்களாய் காணப்பட்டால், பட்சபாதம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட்டால் நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அது நியாய பிரமாணத்தினால் நாம் தீர்ப்புக்கு உள்ளானவர்களாய் மாறுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சக மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. இனி அடுத்து மூன்றாவது பகுதியாக பார்க்கும்போது ஜென்ம சுபாவத்தினாலே எழும்புகிற பாவம். முதலாவது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், சக மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம்.
இன்னும் அடுத்தபடியாக ஜென்ம சுபாவத்தினாலே எழும்புகிற பாவம், தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல தீய நோக்கத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்வோமாயில், அதாவது அந்த தீய நோக்கம் அது ஜென்ம சுபாவத்திலிருந்து எழும்புகிற காரியமாய் காணப்படுகிறது, அது ஜென்ம சுபாவமாய் காணப்படுகிறது. அது மேலோங்குகிற வேளைகளில அது நம்மை பாவத்திற்கு நேராய் வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது மிஞ்சின கோபம். மிஞ்சின கோபம், சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மிஞ்சின கோபத்தோடு நாம் காணப்படுவோமாயில் நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது நம்முடைய ஜென்ம சுபாவமாய் காணப்படுகிறது. இந்த ஜென்ம சுபாவம் மேலோங்குகிற வேளையில நாம் பாவத்திற்குள்ளாய் விழுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது இச்சை. யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இச்சையோடு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அது பாவமாக கருதப்படுகிறது. இன்னும் அதிகமாய் பேசுதல். அதிகமாய் பேசுதல் என்று சொல்லும்போது உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து வேத வார்த்தைகளை அதிகமாய் பேசுகிறது அல்ல. உலக பிரகாரமான காரியங்கள், அந்த வேளைகளிலே பரியாசங்கள் வரலாம், மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் நம் ஒவ்வொருடைய வாயிலிருந்து வரலாம். அப்படி அதிகமாய் பேசுகிறது. அது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். அதாவது அதிகமாய் பேசாதபடி, அந்த இடத்துல பரியாசம் செய்கிற செயல்களை நாம் செய்யாதபடி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், சக மனுஷருக்கு விரோதமான பாவங்கள், ஜென்ம சுபாவங்களினாலே எழும்புகிற பாவங்கள் என்று அநேக பாவங்களை குறித்து வேதம் வகையறுக்கிறது. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் முழுமையாக உள்ளடக்கிய ஒரு வசனம் காணப்படுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப இந்த இடத்துல அநேக பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். இது எல்லாம் எதற்குள்ளதான் கவர் ஆகுது? இந்த நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்பதற்குள்ளே கவராகி வருகிறது. அப்ப நியாய பிரமாணம் என்று சொல்லும்போது என்னது? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவன் கொடுத்திருக்கிற வேதம், தேவன் கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுதல். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற வேளைகளிலே அவன் யாராயிருக்கிறான்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாய் காணப்படுகிறான், வேதத்தை மீறுகிறவனாய் காணப்படுகிறான், வேத வார்த்தைகளுக்கு மீறி செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் எங்கிருந்து வெளிப்பட்டிருக்கிறதா? ஏசாயா 51வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். இப்ப இந்த இடத்துல இந்த வேதம் எங்கிருந்து வெளிப்பட்டிருக்கிறது? தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அது எது? வெளிச்சமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த வேதத்தை உட்கொள்கிற வேளையில அந்த வேத வார்த்தைகளுக்கு நாம் நம்முடைய நடைகளை செயல்படுத்துகிற வேளைகளிலே, அந்த வேத வார்த்தைகளின் வழியாய் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துகிற வேளையிலே யாராயிருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறோம், வெளிச்சத்தை தரித்து கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை, அந்த வேத வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன், அவன் ஒளியாயிருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த பரிசுத்தத்தை தற்காத்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? இந்த வேத வார்த்தைகள். இந்த வேத வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ளுகிற வேளையில, இந்த வேத வார்த்தைகளை நாம் உட்கொண்டு அவைகளை தியானிக்கிற வேளைகளில பாவத்தை வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பாவத்தை வெறுத்து
நாம் இந்த வேளையிலும் எவற்றை உட்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய நடைகளை தேவனுக்கு பிரியமான நடைகளாய் ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இதைதான் வேதம் சொல்கிறது, என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன் என்று சொல்லி. அப்ப நாம் எதை அடையும்படி பிரயாசப்பட வேண்டும்? இந்த வெளிச்சத்தை அடையும்படி. அப்ப அனுதினமும் வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதிலே தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த பாவத்தை வெறுப்பது எப்படி என்று பார்ப்போம். பாவத்தை எப்படி நாம் வெறுக்க முடியும்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும். 2 தீமோத்தேயு 3, 16, 17. யாராவது ஒரு வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம், வெளிச்சமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற வேதம், அது பாவத்தை வெறுக்கும்படியாக, பாவத்தை வெறுப்பதற்கு ஒரு கருவியாக காணப்படுகிறது. நாம் பாவம் செய்கிற வேளைகளிலும் இந்த வார்த்தைகள் நம்மோடு இடைபடுகிற வேளையில இந்த பாவத்தை விட்டு நாம் நீங்குவதற்கு, நன்மைக்கு ஏதுவான பாதையிலே நடப்பதற்கு, தீய பாதைகளை விட்டுவிட்டு, தீய வழிகளை விட்டுவிட்டு, தீய எண்ணங்களை விட்டுவிட்டு, தீய நோக்கங்களை விட்டுவிட்டு நல்லெண்ணத்திலே உறுதிப்படும்படியாக இது நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அது எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப இவ்வளவு காரியங்களுக்கு பிரயோஜனப்படுகிறது எது? வேத வாக்கியம். யாரால் அருளப்பட்ட வேத வாக்கியம்? தேவனால் அருளப்பட்ட வேத வாக்கியம். இந்த தேவனால் அருளப்பட்ட வேத வாக்கியம் எப்படி காணப்படுகிறதாம்? வெளிச்சமாய் காணப்படுகிறது. எல்லாரும் விரும்புகிறது எதுதான்? வெளிச்சத்தை தான் விரும்புவோம், அப்படிதானே? இருளை காட்டிலும் எல்லாரும் வெளிச்சத்தை தான் விரும்புவோம். ஏன்னா இருள் வரும்போது என்னது? மனசுக்குள்ளால ஒரு என்னது? பயம் வரும். ஏன்னா இருளிலே நடக்கிற வேளையில நம்முடைய மனது எப்படி இருக்கும்? ஒரு பயத்தோடு காணப்படும். ஆனால் அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கிற வேளையில எப்படி இருக்கும்? ஒரு தெம்போடு நம்ம நடப்போம், அப்படிதானே? அதனாலதான் இந்த வெளிச்சத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த காரியங்கள், இந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ளாக காணப்படும் போது, அதாவது தேவன் அருளிய வேத வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படும் போது அது என்ன செய்யும் என்று பார்க்கும்போது, சங்கீதம் 119வது அதிகாரம் 104வது வசனம். சங்கீதம் 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்போ இந்த வெளிச்சத்திற்குரிய பாதையில நாம் நடக்கிற வேளையில இந்த பொல்லாத வழிகள் என்னது? வெறுக்கிறது. யார் வெறுக்கிறது? வெளிச்சத்தின் பாதையில நடக்கிறவன் அதை அருவருக்கிறான். பொல்லாத வழிகளையும் தீய வழிகளையும் அவன் அருவருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏதென்று சொன்னால் எந்ததுனால? அவருடைய வார்த்தைகள்னாலே ஒரு உணர்வு இருதயத்துல என்ன வருது? ஒரு உணர்வு. அந்த உணர்வு வருகிற வேளையில பொய் வழிகளை வெறுக்கிற இருதயம் அந்த இடத்துல காணப்படுகிறது. அந்த இடத்துல பொய் வழிகளை வெறுத்து நடக்கிறவன் அவன் திருவசனத்தை அவமதிக்காதவனாய் காணப்படுகிறான். அந்த திருவசனத்தை அவமதிக்காதவன் அவன் கற்பனைக்கு பயப்படுகிறான் என்று பார்க்கிறோம். கற்பனைக்கு பயப்படுகிறதுனாலே அவன் பலனடைவான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13வது வசனம் விதமாக சொல்கிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஒரு உணர்வு வருகிற வேளையில அந்த கற்பனைக்கு பயப்படுகிற பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆட்கொள்கிறதாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கமாய் காணப்படுகிற பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அந்த கட்டளைகளை கை கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:21 விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி
என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஒரு உணர்வுள்ள இருதயம் வருகிறது. அந்த உணர்வுள்ள இருதயத்தினாலே ஒரு கட்டளைகளுக்கு பயப்படுகிற பயம் வருகிறது. இந்த கட்டளைகளுக்கு பயப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் காணப்படுகிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருகிற வேளையில எல்லா பாவங்களையும் அவன் விட்டோய்ந்தவனாய் காணப்படுகிறான். அந்த எல்லா பாவங்களையும் விட்டோய்ந்து அவன் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவனாய் காணப்படுகிறான். நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. எந்த நேரத்தில் பிழைப்பான்? கர்த்தருடைய வருகையில அவன் பிழைக்கிற ஒரு சந்ததியாய் அவன் காணப்படுவான். அவர் பிழைக்கிற ஒரு ஆத்துமாவாய் அவன் காணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அப்ப ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, ஒரு நாள் 2 நாளுக்கு அல்ல. இந்த நியாய பிரமாண புஸ்தகம், அதாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வார்த்தையான அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. படுக்கும் போதும் அதை தியானித்துக் கொண்டிரு, நீ நடக்கும் போதும் அதை தியானித்துக் கொண்டிரு. அது உனக்கு பாதை காண்பிக்கிறதாய் காணப்படும், அது உன்னோடு சம்பாஷிக்கிறதாய் காணப்படும். இதில் எழுதி இருக்கிற 1-2 காரியங்களின்படி அல்ல, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுவோம், அப்படிதானே? சங்கீதம் 1வது அதிகாரம் எந்த வசனம்? இரவும் பகலும் தியானிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, நீ பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் அந்த வேத வார்த்தைகளை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயில் நீ பாக்கியவானாய் காணப்படுகிறாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி. எந்த வழியை வாய்க்க பண்ணோம்? கர்த்தர் வருகிற வேளையில, அதாவது இறுதி வரையிலும் நீ அதை தியானித்துக் கொண்டு, உன் இருதயம் அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே பாவத்திற்கு விலகி, துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு விலகி, கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். வாய்க்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழியை அவர் செவ்வைப்படுத்துகிற வேளையில அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வழியை நீ வாய்க்க பண்ண எத்தனைப்படுகிறவனாய் காணப்படுகிறாய். நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவிலே தேறினவர்களாய், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு அவர் நடக்கிற வேளையில அந்த பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்போது, தீமையை அல்லாவது பாவத்தை வெறுக்கிறவர்களே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லுகிறேன். அதாவது இந்த தீமையை அல்லது பாவத்தை வெறுக்கிறவர்கள் யாரு? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள். ஏனென்று சொன்னால் 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்கிற வேளையில யாருக்கு பயப்படுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையில கர்த்தரிலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். தீய பாதைகளையும் தீய எண்ணங்களையும் விட்டோய்ந்து
நன்மை செய்யும்படியான எத்தனைப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அந்த கற்பனைகளை எப்படி கை கொள்கிறோம்? இரவும் பகலும் தியானித்து, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அதிலே பிரியமாய் இருக்கிற வேளையிலே அந்த பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் கர்த்தரிலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தரிலே அன்பு கூறுகிறவர்கள் தீமையை ஒரு காலம் செய்ய எத்தனைப்படுகிறவர்களாய் காண மாட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நல் வழிகளையே யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்ல விரும்புகிறேன். சகேயு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? சகேயுவை பற்றி. சகேயுவை தெரியாதவங்க யாராவது உண்டா? சகேயு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டாலும் சகேயு கதையை சொல்லி அழகாக சொல்லுவாங்க. சகேயு, நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். லூக்கா 19 1 முதல் 10 வரையில் யாராவது ஒரு வாசியுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நாம் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினை திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தரிலே அன்பு கூர்ந்து தீமையை வெறுத்த நபர் சகேயு என்று நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு அந்த வழியாய் நடந்து போகிறார். அப்போ இவன் எப்படிப்பட்டவன் என்று 7வது வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அப்ப இவன் யாரா இருக்கிறான்? ஒரு பாவியா இருக்கிறான். ஏனென்று சொன்னால், இவன் ஆயக்காரருக்கு தலைவனாயிருக்கிறான், ஐஸ்வர்யம் சேர்த்தவனாயிருக்கிறான். நேர்மையான வழியிலே ஐஸ்வர்யம் சேர்த்தவன் அல்ல. நேர்மையான வழியிலே ஐஸ்வர்யம் சேர்த்தவனா? இந்த பாவியானவன் ஆயக்காரனுக்கு தலைவன், அவன் நேர்மையான வழியிலே ஐஸ்வர்யத்தை சேர்த்தவன் அல்ல. இந்த சகேயு, இந்த பாவியான சகேயு, அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. யார் போறது? இயேசு அந்த வழியாய் கடந்து செல்கிறார் என்று ஒரு இதை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட வேளையில அவன் என்ன படுகிறான்? பிரயாசப்படுகிறான். அந்த கர்த்தரை கண்டடைய வேண்டும், அந்த கர்த்தரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாக வருகிறது. அந்த அளத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவனுக்கு எதுவும் இருக்குது, கேட்ட அறிவு இருக்கிறது, ஆனா பார்க்கவில்லை. அந்த கேட்ட அறிவிலே அவன் பாவியா இருந்தாலும் இயேசு இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இன்னென்ன அற்புதங்களை செய்கிறவர் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கலாம். அந்த கேட்ட அறிவு இருந்தவன் அவன் அந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாக வருகிறது. இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால், நம்முடைய உருவம் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு தடையே கிடையாது. அப்படிதானே? ஏனென்று சொன்னால், அவன் குள்ளனாய் இருந்தான். அந்த குள்ளனாய் இருந்தவனுக்குள்ளும் ஒரு வாஞ்சை வருகிறது. யாரை தேட வேண்டும் என்று சொல்லி? கர்த்தரை தேட வேண்டும், அந்த இயேசுவை தேட வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை வருகிறது. அந்த வாஞ்சையினாலே அவன் எங்கே ஏறுகிறான்? காட்டத்தி மரத்துக்கு மேலாக ஏறுகிறான்.
அநேகர் நம்ம கடந்த நாட்களில் நம்ம சின்ன வயசுல கூட பார்க்கலாம். இது ஒரு ஒரு பெரிய தலைவர்கள் யாராவது வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முண்டி அடித்து நம்ம ஓடுவோம், அப்படிதானே? பார்க்கறதுக்காக. அப்போ நம்ம கூட்ட நெரிசல்ல நம்ம பார்க்க முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, உயரமான இடங்கள்ல ஏறி நின்று பார்ப்பாங்க, அவங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஆனால் இங்கு சகேயுவுக்கு வருகிறது, அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவன் குள்ளனானபடியினாலே அவரை பார்க்க முடியாதபடி இருக்கிறதுனாலே அவன் காட்டத்தி மரத்திலே ஏறினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாரும் இவன் ஒரு பாவியான மனுஷன், இவனை யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வகையே வைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை யார் அறிந்தார்? இயேசு அறிந்தார். அவனுடைய இருதயத்திலே காணப்பட்ட அந்த வாஞ்சை இயேசு அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, யாரை காண்கிறார்? சகேயுவை. அப்ப எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்திருக்குங்கல்ல, எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திலே அவனுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் எங்க ஏறினான்? காட்டுத்தி மரத்துல ஏறினான். அந்த காட்டுத்தி மரத்துல ஏறி இருக்க அந்த இடத்துல இயேசு வருகிறார். இதுதான் என்னது? மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் என்ன பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவருடைய உள்ளம் திரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த நாட்களிலும் அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்படுமாயின் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தரை அறிய வேண்டும். மோசே கேட்டது போல, இன்னும் உம்மை நான் அறிய வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சை. இந்த இடத்துல நான் அறிந்திருக்கிறது போதாது ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் அறிய வேண்டும், நீ இன்னும் ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்படுகிற வேளையில கர்த்தர் இன்னும் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். இன்னும் அவருடைய செயல்களினாலும் அவருடைய கிரியைகளினாலும் நாம் பலனடையும்படியாக நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்கிறார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவனுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிறதாய் காணப்பட்டது. அவருடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்தார். அந்த இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்கிறார். அவன் எப்படி இறங்குறான்? அவன் சீக்கிரமாய் இறங்கி. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவன் எப்படி இறங்குறான்? மரத்துல இருந்து சீக்கிரமா குடு குடு குடுன்னு அப்படி இறங்கி இருப்பாப்ல, அப்படிதானே? சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிற வேளையில மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. யாரு? மனுஷர்கள், முகத்தை பார்க்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்ப கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அவனோடு வாசம் பண்ண விரும்புகிறவர், அவரை அறிய வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள்ளே காணப்பட்ட வேளையிலே அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அவனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் மனுஷன், முகத்தை பார்த்த மனுஷன் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறான். அந்த இடத்திலே அவன் கர்த்தரோடு நடக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் யாரோடு நடந்திருப்பான்? அந்த இடத்துல சகேயு யாரோடு நடந்திருப்பான்? இயேசுவோடு அந்த இடத்துல நடந்திருப்பான். அப்ப அந்த இயேசுவோடு அவன் சார்ந்து கொண்ட வேளையில, அந்த இயேசுவோடு நடந்த வேளையில அவனுடைய இருதயம் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அப்ப அவன் கர்த்தரோடு நடந்த வேளையில, கர்த்தரை சார்ந்து கொண்ட வேளையில அவன் என்ன செய்கிறான்? பாவ அறிக்கை செய்கிறான். அப்ப அந்த பாவ அறிக்கையை எப்படியாக செய்கிறான்? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் நான் திரும்ப செலுத்துகிறேன். அப்ப அந்த பாவம் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, கர்த்தரை அண்டி கொண்ட போது அவனுக்கு அந்த பாவம் உணர்த்தப்படுகிறது. அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிற ஒரு இருதயத்தின் சிந்தனை அவனுக்குள்ளே வெளிப்படுகிறது. அப்ப இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்த தேவன் அவர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட போகிறார். அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
இவனும் யாராய் இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இந்த பாவியை நேசித்தவர் அவர். இந்த பாவியை நேசித்தார். அவன் பாவத்தை மனம் திரும்புகிற வேளையில, பாவத்தை முழுமையாக அறிக்கை செய்கிற வேளையில அவனை ஏற்றுக்கொள்கிறார். யாராக ஏற்றுக்கொள்கிறார்? தம்முடைய பிள்ளையாக, தன்னுடைய பிள்ளையாக அந்த சகேயு ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப அந்த இடத்துல யாரை தேடுகிறாரு? ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பாவி மனம் திரும்பினதுனால அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், நிறைவும் காணப்படுகிறது. அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனாய் காணப்படுகிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது சகேயு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி சந்தோஷத்தோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அதோடு அவன் கர்த்தரோடு சஞ்சரித்த வேளையில தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் குறைவுகளை சரி செய்து கொள்கிறான். அவன் கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிறதாக பார்க்கிறோம். அந்த இரக்கத்தை பெறுகிற சகேயு அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பாவ அறிக்கை இடுகிற வேளையில, கர்த்தரை சார்ந்து கொண்ட வேளையில அந்த இரக்கத்தை பெறுகிறவனாய் காணப்படுகிறான். இதைதான் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. அப்ப அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற வேளையில இரக்கத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இரக்கத்தை பெறுகிற வேளையில நாம் எதை தூரமாக வைத்திருக்கிறோம்? பாவத்தை தூரமாக வைத்திருக்கிறோம். அந்த இரக்கம், அந்த தேவனோடு நாம் காணப்படுகிற வேளையில பாவம் நமக்கு தூரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை விட்டு தூரம் செல்கிற வேளையில பாவம் எப்படி இருக்குமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கப்பட்ட பாவம், அது கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற வேளையில அந்த பாவத்திற்கு நாம் நீங்களாக்கி இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை விட்டு நாம் தூரம் செல்கிற வேளையில எது பக்கத்துல வருதான்? பாவம் பக்கத்திலே வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த பாவம் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற வேளையில என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், எபிரேயர் 12:1, எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவம் நம்மை நெருக்குகிற வேளையில நம்ம யாரை தான் சார்ந்து கொள்ளணும்? இயேசுவை தான் சார்ந்து கொள்ளணும். அந்த இயேசு தான் நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை தருகிறவர். அந்த இயேசுவை சார்ந்து கொள்கிற வேளையில எதற்கு சார்ந்து கொள்ள வேண்டும்? அந்த அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்படுகிறது. அதுல எப்படி ஓடணுமா? அந்த பாவத்தை தள்ளி விட்டு விட்டு பொறுமையோடு, பொறுமையை இழந்தவர்களாக அல்ல, பொறுமையோடு அந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்படுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் தேவனால் பிறந்தவன் என்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய வித்து என்று சொல்லப்படும் போது தேவ வார்த்தை, அந்த வேத வார்த்தைகள் அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதுனாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான். அந்த பாவம் அவனை சுற்றி வருகிற வேளையிலும் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. அவர் அருளிய வேதத்தை காத்து நடக்கிறவர்கள் கிரியையினாலும் உண்மையினாலும் மெய் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மட்டுமல்லாது அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நாம் பாவத்தை வெறுத்து தள்ளுகிற வேளையில, நாம் முன்னே பாவிகளாய் இருந்தவர்கள், அவரை அண்டிக் கொண்ட வேளையில அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இந்த வேளையில் எப்படி பாடுவார்கள்? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், நீர் நல்லவர்,
நீர் வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பாடுவோம் இந்த வேளையிலும். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம சொல்லுகிறோம்? நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, உம்மை போல வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவன் இரக்கத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இந்த தேவன் இரக்கத்தை தருகிற தேவன். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஓடுகிறது எப்படி? முடிவு பரியந்தமும் அந்த இரக்கத்தை காத்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற இரக்கத்தை முடிவு பரியந்தமும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யூதா 1வது அதிகாரம் 21வது வசனம். யூதா 1வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப இன்றைய தினமும் நாளைய தினமும் அல்ல, எதுவரையிலும்? முடிவு பரியந்தமும், கர்த்தருடைய வருகை வரையிலும் அந்த இரக்கத்தை காத்து கொள்கிற வேளையில எது கிடைக்கிறது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம். அந்த இரக்கம் நித்திய ஜீவனை தருகிறதாய் காணப்படுகிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த முடிவு வரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே உணர்வடைந்து கர்த்தருடைய இரக்கத்தை பெற காத்திருந்து அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் அந்த இரக்கத்தை முடிவு வரையிலும் காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் சொல்கிறது, இந்த உலகம் மாயையினாலே காணப்படுகிறது. மாயை நிறைந்த உலகத்திலே காணப்படுகிற வேளையில இந்த மாயைக்குள்ளே நாம் சிக்கி தவிக்காதபடி கர்த்தரையே அனுதினம் தேடுகிறவர்களாகவும் கர்த்தரையே அனுதினமும் தேடி நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்கிறவர்களாகவும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளாகவும் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் இந்த வேளையிலும் எசேக்கியேல் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது துன்மார்க்கன், அதாவது பாவிகளை அவர் நேசிக்கிறார். இந்த துன்மார்க்கன் என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு பிரியம் இன்னது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கமான வாழ்க்கையிலே காணப்படுவோம் என்றால் துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நீதிமானாய் மாற வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்கிற வேளையிலே அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதாய் காணப்படுகிறது. 21வது வசனம் விதமாக சொல்கிறது, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படவில்லை. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கமாய் காணப்படுகிற வேளையில அவன் துன்மார்க்கமான ஜீவிதம் செய்கிறான். அந்த துன்மார்க்கமான ஜீவிதத்தை விட்டுவிட்டு அவன் திரும்பி அவன் நீதிமானாய் மாறுகிற வேளையில அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால்
ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிமானாய் காணப்படுகிறவன் அவன் பாவத்திற்குள்ளே விழுவானாகில், அவனுடைய கால் பாவம் செய்யும்படியாகவும் அவனுடைய இருதயம் பாவத்திற்கு நேராகவும் விரைந்தோடுமாகில் என்னதென்று பார்க்கும்போது, நீதிமானை பற்றி பார்க்கும்போது எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம், என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 24வது வசனம், நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கம் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்புகிற வேளையில அவன் நீதிமானாய் மாறுகிறான். ஒரு நீதிமானாய் காணப்படுகிறவன் துன்மார்க்கத்துக்கு நேராக அவன் திரும்புகிற வேளையில அவனுடைய நீதிகளை ஒன்றுமே என்ன பண்ணது, எண்ணப்படாது என்று சொல்லப்படுகிறது. அவன் சாகவே சாவான் என்று சொல்லப்படுகிறது. இதனால் சொல்லப்படுகிறது 26வது வசனம், நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் என்று சொல்லப்படுகிறது. எனவே 18:32 சொல்கிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நான் இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதனைகள் உண்டாக்குகிற வழி ஆண்டவரே எங்களிடத்திலே உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நித்திய வழியிலே நடத்தும்படியாக ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டு ஆண்டவரே புது கிருபையினாலே எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஜீவிதத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:11-12வது வசனம் விதமாக சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்ய மட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலேயும் இதோ சீக்கிரமாய் வருகிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டவர், மாம்சத்திலே வெளிப்பட்டு நம்மை ரட்சித்தவர், நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்தவர், அவர் ராஜாதி ராஜாவாக வருகிற வேளையிலே நமக்காக கொடுக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் கொடுக்கிற பலன் எது? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற சுதந்திரவாளிகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியமாய் காணப்படுகிறது. இதைத்தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் 12வது வசனம் 13வது வசனமும் 15வது வசனம் வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். கொலோசியர் 3:12 முதல் 15 வரையிலும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இதயங்கள் ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். எதுவரையிலும்? கர்த்தருடைய வருகை வரையிலும் நாம் இவைகளை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். அப்போது எது வருமாம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும். இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். இது எந்த வசனம்? தியான வசனம். ஜனவரி மாசத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்துல நன்றி அறிதல் உள்ளவர்களாக,
கர்த்தர் நம்மை இறுதி வரையிலும் நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை விட்டு தூரம் செல்கிறவர்களாக அல்ல, அவரிலே அன்பு ஊறுகிற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியமாயிருக்கிறது. இந்த வேளையில் அதை உணர்ந்தவர்களாக எல்லாரும் அப்படி எழும்பி நின்று இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோமா? அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்மிலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், பாவத்தை வெறுத்துவிட்டு ஆண்டவரே உம்மையே பின்தொடர்கிற பிள்ளைகளாய், எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும்படியாக ஒரு வீசி கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னதின்படியே ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல் ஆண்டவரே, பரிசுத்தத்திலே எங்களை தற்காத்து கொண்டு ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய எங்கள் அருமை இயேசுநாதரை நோக்கி ஆண்டவரே, விசுவாசத்திலே பொறுமையோடு ஓட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளி விட்டு ஆண்டவரே உண்மையே பின்தொடர்ந்து ஆண்டவரே, நீர் வருகிற வேளையில நாங்கள் வெட்கத்தை சந்தியாமல் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவரே பலன் கொண்டு எழுப்பி ஆண்டவரே இந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற எங்களுடைய சபையின் பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை போதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரமபிதாவே, ஆமென்.